இத சாப்பிடாத அத சாப்பிடாதன்னு என்னென்னவோ சொல்றாங்க அப்படின்னு எங்க வீட்டு குக் பாட்டி காலையிலேயே கொஞ்சம் கோவமா இல்ல வருத்தமா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நான் ஸ்டடி ஹாலிடேஸ்ல இருந்தேன். குக் பாட்டி வெராண்டால உட்காந்து கீரையை கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் மெதுவா போய் பாட்டிக்கு பக்கத்துல உட்கார்ந்துகிட்டேன். நானும் ஹெல்ப் பண்ணட்டுமா பாட்டின்னு கேட்டேன். அப்படியே தங்கம், சரி பாட்டி பண்றத பார்த்து அப்படியே பண்ணு இந்தா அப்படின்னு கொஞ்சம் கீரையை எடுத்து கொடுத்தாங்க. இந்த கீரை பேரு மணத்தக்காளி கீரை. இது வாய் புண்ணு வயிற்று புண்ணுக்கு பெரிய மருந்து. உனக்கு இதெல்லாம் தெரியாது. உங்க பெரிய ஐயா 10 வருஷம் வெளிநாட்டுல வேலை பார்த்தாரு. ஹோட்டல் சாப்பாடு உடம்புக்கு ஒத்துக்கல. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப அவஸ்தைப்பட்டாரு. நம்ம டாக்டர் இருக்காருல்ல, இவ்வளோ மாத்திரைய கையில கொடுத்துட்டு அது என்னவோ ப்ரீசரோ ரேசரோ அது வந்துடுச்சுன்னு சொன்னாரு. ஐயோ பாட்டி, அது அல்சர். ஆமா, அதான் நான் தான் நம்ம டாக்டர் கிட்ட சவால் விட்டேன். ஒரே மாசத்துல ஐயாவோட வயிற்று புண்ணை சரியாக்குறேன்னு சவால் விட்டேன். சொன்ன மாதிரியே பெரிய ஐயாவும் குணமாயிட்டாரு. அவ்வளவு தூரம் ஏன் போவானே, உங்க பாட்டியோட பெரியம்மா பொண்ணு ஒரு பெரிய, நான் உடனே ஆமா பாட்டி எனக்கு தெரியும், அவங்களுக்கு ஒரு பெரிய கார் ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பிளட் லாஸ் ஆகி நம்ம வீட்டுல தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்தாங்க. அவங்களுக்கு நான் தான் ஜூஸ போட்டு கொடுத்து காய்கறி சூப் வச்சு கொடுத்து பேரிச்சம்பழம் அல்வா கிண்டி கொடுத்து இன்னைக்கு அந்த பொண்ணு டில்லியில பெரிய ஆபீசரா இருக்கு. அப்புறம் உங்க அம்மா ஆபீஸ்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்து கழுத்து வலி முதுகு வலின்னு ஆபீஸ் போக முடியாம கஷ்டப்பட்டாங்க. முடக்கத்தான் சூப்பு வச்சு கொடுத்து கஷாயம் போட்டு கொடுத்து மூலிகை ஒத்தோடெல்லாம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வலிய சரி பண்ண இன்னைக்கு ஜம்முன்னு ஆபீஸ் போயிட்டு வராங்க. சரி பாட்டி, அதெல்லாம் சரி. இப்ப எதுக்கு வருத்தப்படுறீங்க? நல்லது தானே செஞ்சிருக்கீங்க. எங்க வீட்டு குக் பாட்டி உடனே வருத்தத்தோட, இப்ப இருக்கிற பசங்க நல்லா படிக்கிறீங்க, ஆனா நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு இதெல்லாம் பொறுமையா சொல்லி கொடுக்க யாருமே இல்ல. அதுதான் பாட்டியோட வருத்தம். இந்த பாட்டியோட வருத்தம் அப்படின்னு இழுத்தாங்க. கையில போன் வச்சுக்கிட்டு பாக்குறீங்க தான், எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நினைச்சுக்கிறீங்க. ஆனா அதுல நிறைய விஷயங்க சரியா இல்ல. இப்ப அங்கிருந்து அப்படியே வெளியில வாங்க, கதையிலிருந்து வெளியில வாங்க. ஹலோ அண்ட் வெல்கம் டு பாட்காஸ்ட் வித் பாட்டி. இன்னைக்கு நம்ம பாட்டி இந்த டாபிக்ல பேச போறாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனே பாட்டி முதல்ல வெக்கத்தோட ஆரம்பிச்சு சரளமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. கேமராக்கு பின்னாடில இருந்து இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தம்ஸ் அப் காட்டினாங்க. இவ தன்னோட குக் பாட்டிய ரொம்ப ப்ரௌடா பார்த்தா. பாட்டி தனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படி சொல்றதுன்னு வருத்தப்பட்டுட்டே இருந்தாங்க இல்லையா? அதனால இந்த வீட்டோட 10th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிற கடைக்குட்டி வெக்கேஷன் ப்ராஜெக்டா பாட்காஸ்ட் வித் பாட்டி ஆரம்பிச்சுட்டா. ஃபர்ஸ்ட் எபிசோட் ஷூட்டிங் முடிஞ்சது. பாட்டி பேசி முடிச்சதும் எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. பாட்டி ஹெட்போன்ஸை மாட்டிக்கிட்டே, இதெல்லாம் சரிதான், நாளையில இருந்து பாட்டிக்கு ஒரு கார் அனுப்பிச்சுடுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. என்ன சரிதானே அப்படின்னு ஸ்டைலா சொல்லிட்டு பாட்டி சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே எல்லாரும் சேர்ந்து ஹாப்பியா சிரிச்சாங்க. உடனே இந்த செல்ஃபி மோமெண்ட மிஸ் பண்ணாம கடைக்குட்டி கேப்சர் பண்ணிட்டான். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா?